பாரதி 17 பெண்கள், பாரதி 11 குழந்தைகள், 13 ஆண்கள். கரெக்டா நான் சொல்றது? 41 பேர். நீங்க இந்த விவகாரத்தில் உங்களோ தாவேகாவோட தொண்டர்கள், ரசிகர்கள் அவர்களுடைய கற்பனைகளுக்கு உணவூட்டி கொண்டிருக்கிறாரா நடிகர் விஜய்? இதுக்கு பின்னால் ஒரு பெரிய அரசியல் சதி இருக்குது, சினிமாவில் காட்டுற மாதிரி வந்து நடுவில் வந்து அறுத்துட்டு போகிற மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னு சுற்றி ஒரு 50-60 கேமரா பறந்துட்டு இருக்குது, இருக்கிற எல்லா யூனிட்ஸ் இருக்குது, அவர் வண்டி சுற்றி கேமரா இருக்குது, இது இல்லாமல் அந்த தெருவில் இருக்கிற அது கடைகள்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. நீங்கள் இந்த பார்ட்டி அப்படி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்குதானே? முதலாவதாக காலத்தால் அழியாத நெஞ்சத்தில் மாபெரும் வடுவை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அதிலிருந்து அந்த சம்பவத்தை நடந்த இடத்திலிருந்த ஒரு தலைவர், தன்னுடைய குடும்பத்திலிருந்து 41 பேரை இழந்த ஒரு தலைவர், அவர் மனநிலையிலிருந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், அதாவது மக்களை அறிந்தவர்கள், மனிதனின் மாண்பை அறிந்தவர்கள், மனிதனின் உணர்வுகளை அறிந்தவர்கள் ஒரு நியாயமான அறிவிப்பினை நாள்தோறும் வெளியிட்டு வருகிறார்கள். அதுக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்களே தன்னுடைய நன்றியை தெரிவித்திருக்கிறார். இந்த சூழலில் தன்னுடைய ரசிகர்களுக்கு சொன்னவங்களுக்கு நன்றி சொல்லியிருக்காரு இல்லை? அப்படி தானே? எப்படி சார்? அவர் என்ன நினைச்சாரோ அதோடு ஒத்து போன கருத்தை சொன்னவங்களுக்கு நன்றி சார். நாம் இந்த இடத்துல ஒரு மனிதனாக இருந்து பேச வேண்டும், ஒரு அடிப்படை மனிதனாக இருந்து பேச வேண்டும், மனிதநேயத்தோடு பேச வேண்டும். தன்னை ரசித்த, தன்னை நேசித்த, தன்னை தலைவன் என்று நம்பி வந்த ஒரு கூட்டத்தில் தன் குடும்பத்தில் இருந்த குடும்ப நபர்கள் 41 பேரை இழந்த ஒரு தலைவனின் மனநிலை எப்படியாக இருக்குங்கிறத உணர்ந்து பேசினார்கள் தான் சொல்கிறேனே தவிர அவர் நினச்சதை சொன்னாங்கன்னு நான் சொல்லலை. உணர்ந்து பேசினார்கள், அதற்கு நன்றி தெரிவித்தார். சரிங்களா? இது சார், நீங்கள் அந்த கட்சி, நீங்கள் இந்த கட்சி, உன் கொள்கை இது, என் கொள்கை இது, எல்லாத்தையும் தாண்டி அடிப்படையில் நாம் அனைவரும் மனிதர்கள். தமிழ்நாட்டோட முதலமைச்சர் உணரலையா அதை? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்போட தான் பேசிட்டு இருக்காரு, அவர் உணரலன்னு சொல்ல. ஆனால் அவருடைய செயல்பாடுகள், மறைமுக செயல்பாடுகள் என்னங்கிறதா பேசிட்டு இருக்கணும். சொல்லுங்க சார். சரிங்களா? முதலாவதாக சார், டிஜிபி முதல் முறையாக பேட்டி கொடுக்குறாரு. இந்த நிகழ்வுக்கு பிறகு தமிழகத்தினுடைய டிஜிபி பேட்டி கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? முதல்ல பத்திரிகையாளர் கேட்குற கேள்விக்கு எத்தனை பேர் அந்த இடத்துல தாங்கும், எத்தனை பேர் அந்த இடத்துல குழும முடியும், எத்தனை பேர் நின்று அந்த இடத்துல ஒரு பிரச்சார கூட்டத்தை நடத்த முடியும்னு கேட்குறதுக்கு ஒரு 500லேருந்து 5000 பேருக்குள்ளே சொல்கிறார் அவர். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து இன்னொரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாரு, எத்தனை பேருக்கு தாவேகாவினர் அனுமதி கேட்டிருந்தாங்கன்னு கேட்குறாரு. 10,000 பேருக்கு அனுமதி கேட்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உங்களுக்கு ஏற்கனவே தெரியுது 500 to 5000 பேர் தான் அங்கே நிற்க முடியும். ஏன்னா நீங்கள் தான் தமிழகம் முழுக்க பல ஆண்டுகளாக அனுபவம் பெற்ற அதிகாரிகள். வித்தியாசம் இருக்குது சார். எப்படி சார்? 500க்கும் 5000க்கும் எவ்வளோ? வரேன் முழுமையாக சொல்கிறேன். அப்போ நீங்கள் அனுமதி கொடுக்கும்போதே அதிகப்படியான எண்ணிக்கையில் அவங்க கேட்டிருக்காங்க தெரிஞ்சு அனுமதி கொடுக்குறீங்க. ஒன்று, அனுமதி கேட்ட இடம் வேறு, அதற்கு பிறகு நிர்பந்தித்து கொடுக்கப்பட்ட இடம் வேறு, அது வேற. அந்த கதைக்கு வேற. அதுக்கு பிறகு வரேன். அடுத்து தமிழகத்தினுடைய தலைமைச் செயலர் ஒரு பேட்டி நேற்று வீடியோக்களெல்லாம் காட்டி, பத்திரிகைகள்லாம் காட்டி, தன் பக்கம் மிகப்பெரிய நியாயம் இருக்குது, அரசின் பக்கம் மிகப்பெரிய நியாயம் இருக்குது, நிர்வாகத்தின்பால் எந்த தப்பும் இல்லை, நிர்வாக சீர்கேடு ஏதும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மக்களை ஏமாத்துற விதமாக ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? முதலாவதாக இவங்க அனுமதி கேட்டது 10,000 பேர் கேட்டாங்க. ஆனால் நாங்கள் அவங்க முன்னாடி நடைபெற்ற நிகழ்ச்சிகளை வைத்து அனுமானத்தின் அடிப்படையில் 20,000 பேர் வருவாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்துருந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து அவங்களே பிறந்து பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஒரு நபருக்கு 20 நபருக்கு ஒரு போலீஸார் என்ற விதம் நாங்கள் அப்பாயின்ட் பண்ணியிருந்தோம். அப்போ 10,000 பேருக்கு 20 நபருங்கிற விதியில் 500 பேர் நாங்கள் அப்பாயின்ட் பண்ணித்தரோம். நீங்கள் தான் ஏற்கனவே 20,000 பேர் வேணும்னு சொல்லி, 20,000 பேர் வருவாங்கன்னு சொல்லி நீங்கள் ஏற்கனவே அனுமானித்திருந்தீர்கள். 20,000 பேர் வருவாங்கன்னு அனுமானித்திருந்த அந்த இடத்துல மீண்டும் 10,000 பேருக்கு தான் அங்கே போலீஸ் அலாட் பண்ணியிருக்கோன்னு அவங்க சொல்கிறாங்க. நிர்வாக சீர்கேடு என்பது அவங்க பேசின பேச்சிலே நிறைய பிறழ்ச்சி இருக்குது. அதுக்காக நான் சொல்கிறேன் நான். ஆக இது அரசினுடைய நிர்வாக சீர்கேடு ஒரு பக்கம் இருந்தாலும், இது அனைத்தையும் தாண்டி ஒரு ஈகோ சார், ஒரு ஈகோ சார். இது என் கோட்டைன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன், என் ஊருன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். என் ஊரில் என்னை எதிர்த்து பேசிட்டு நீங்கள் இருந்து நல்லா போயிடுவியா அப்படிங்கிற ஒரு ஈகோ சார்.
41 உயிரை குடிச்சிருக்கு. 41 உயிரை கொடுத்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் தன் குடும்பத்திலிருந்து 41 இன்னுயிரை இழந்திருக்கிறது. இது காலம் முழுக்க மாறாத வடுவாக எங்கள் மக்களிலே நிறைந்திருக்கிறது, எங்களுடைய மனங்களிலே நிறைந்திருக்கிறது. பாரதி, நீங்க வந்து ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு இருக்கீங்க. ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் இல்ல சார், நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுங்க. நீங்க சொல்றது இறுதி ஸ்டேட்மெண்ட் தானே? இறுதி நீங்க முடிவுக்கு வந்துட்டு, நீங்க ஒரு வழக்கறிஞர், நீங்க முடிவுக்கு வந்துட்டு பேசிட்டு இருக்கீங்களான்னு கேக்குறேன். இல்ல, முடிவுக்கு வந்துட்டு பேசல சார், நடக்கக்கூடிய உண்மையை பேசிட்டு இருக்கேன் நான். இதற்கு முன்பாக விஜய் அவர்கள் தலைவர் விஜய் அவர்கள் கலந்து கொண்ட கூட்டங்களில் எந்த கூட்டத்திலையுமே மக்கள் வந்து எதிர்பார்த்த விட அதிகமாக வரலையா? அவ்வளோ பேரும் அன்பால் ஈர்க்கப்பட்டு வந்தவர்கள், பண்பால் ஈர்க்கப்பட்டு வந்தவர்கள், அவரை காண வேண்டும் என்ற ஆவலில், அவர் பேசுவதை கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்தவர்கள். ஒருவர் கூட எந்த கலவரம் செய்தல, கலாட்டா செய்தல, செருப்பு எடுத்து வீசினதில்லை. கரூரில் மட்டும் எப்படி சார் நடந்துச்சு? போலீஸ் ஏன் தடியடி நடத்தியது? போலீஸ் ஏன் தடியடி நடத்தியது? ஒரு மாஸ் கிரௌடு, அலையலையா தலைகள் மட்டும் தெரியக்கூடிய ஒரு கிரௌடில் போலீஸ் தடியடி நடத்தினால் என்ன ஆகும் என்று காவல்துறைக்கு தெரியாதா? இங்க பாருங்க, நான் ஒன்னே ஒன்று உங்ககிட்ட சொல்றேன். தடியடி அப்படின்னா கண்ணுல பாக்குறவனை எல்லாத்தையும் அடிக்கிறதுக்கு பேர் தான் தடியடி, சரியா? அந்த வீடியோ வேணா நாங்க எடுத்து வேணா நாங்க போடுறோம். நீங்க அந்த வீடியோல கண்ணுல பாக்குற எல்லாத்தையும் அடிக்கிறாங்களா சார்? இல்ல யாரோ இது வந்து குற்றச்சாட்டு, இது குற்றச்சாட்டு, இதுக்கு விசாரணை பதில் சொல்லும். இதுக்கு ஒரு நிலையான ஒரு அமைப்பு வந்து விசாரணை செய்யும் பொழுது இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் நாங்கள் நம்புறோம். சரி சரி, மாற்று அமைப்பு ஒன்று, பொதுவான அமைப்பு ஒன்று, பாரபட்சமற்ற அமைப்பு ஒன்று விசாரணை செய்யும் பொழுது இதற்கான உண்மை வெளியே வருங்கிறத நம்புறோம். பாரதி, ஒரு விஷயம் நான் உங்களுக்கு ஒன்று மட்டும் நான் தெளிவுபடுத்துறேன். சொல்லுங்க. நீங்க திமுகவை நீங்க என்ன வேணா சொல்லிட்டு போங்க, இங்க ஒரு அரசாங்கத்தின் மேல நீங்க சார்ஜ் பண்ணும்போது, கடந்த காலத்திலும் கூட நான் சொல்றேன், கடந்த காலத்திலும் டிஜிபியாக இருந்த ராஜேந்திரன் விளக்கம் கொடுத்தார் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் சம்பந்தமாக. நீங்க வந்து ககன்தீப் சிங் பேடி விளக்கம் கொடுத்தார், சரியா? ஒரு அரசாங்கத்தை நீங்க சார்ஜ் பண்ணும்போது ஒரு அதிகாரிகள் வந்து விளக்கம் கொடுக்கிறது ரொம்ப சகஜமான ஒன்று. இது எல்லா காலகட்டங்களிலும் கொடுத்த விளக்கத்தில் இருக்கிற குளறுபடியை தான் நான் சொல்றேன், நீங்க சுட்டி காட்டுறேன். பண்ணக்கூடாது, எனக்கு உரிமை இல்லை. இல்ல நீங்க குளறுபடிகளோட நிக்கலையே. நீங்க குளறுபடிகளோட நின்றுந்தீங்கன்னா பரவாயில்ல. நீங்க ஒரு மனிதனுடைய ஈகோவின் காரணமாக 41 உயிர்கள் எங்க குடும்பத்துல இருந்து நாங்க இழந்திருக்கோம். இதான் சொல்ல வரேன். என்னன்னா உங்க நோக்கம் வந்து சொன்னீங்கன்னா கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணிருக்கு. ஒரே விஷயம் சார், ஒரே விஷயம், உங்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையில் விரோதம் வைங்க, ஒரு தொழில் பகைன்னு வைங்க. நீங்க வந்து என்னை அடிக்கணும், என்னை வீழ்த்தணும்னு அடிக்கிறீங்க. ஆனா நான் செத்துருவோம்னு நீங்க நினைக்கல. நீங்க புரிஞ்சுங்க, ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம். நான் செத்துருவோம்னு நினைக்கல, அசிங்கப்பட்டு போயிடுவோம்னு நினைச்சீங்க. ஆனா அதனுடைய விளைவு 41 உயிர்களை வந்து பலியாக்கி இருக்குன்னு நான் சொல்றேன். 41 பேரை கொல்லுங்கிற நோக்கத்தோட என்ன அடிக்கல, ஆனா என்ன அசிங்கப்படுத்துன்னு நடிச்சீங்க, களங்கப்படுத்தி அனுப்பணும்னு நினைச்சீங்க. ஆனா அது எங்க போய் முடிஞ்சிருக்குன்னு நீங்க உணராம அடிச்சிட்டீங்க. எத்தனை பேர் மத்தியில இந்த கலவரத்தை ஏற்படுத்தி தெரியாம அடிச்சிட்டீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க கேட்டீங்க, அரசு அதிகாரிகள் வந்து விளக்கம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் சார் நிர்வாக குளறுபடி இல்லைன்னா அதற்கு பிறகு இவர்களுடைய நடவடிக்கையை பாருங்க. இந்த நிர்வாக ஒரு எடுத்துக்காட்டுக்கு பெங்களூர்ல கிரிக்கெட் அந்த கொண்டாட்டத்தின் போது 11 பேர் இறந்து போயிட்டாங்க சார். அந்த மாநில நிர்வாகம் எடுத்த நடவடிக்கை என்ன? நீங்க நல்லா பாருங்க, யார் மேல நடவடிக்கை. இத்தனைக்கும் அந்த நிகழ்ச்சி சார், முடிச்சிடறேன் சார், இத்தனைக்கும் அந்த நிகழ்ச்சி ஒரு தனியார் இடத்துல ஒரு கூடத்திற்கு உள்ளாக நடைபெற்ற நிகழ்ச்சி. அது அந்த மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் முன்னாள் நின்று நடத்தினதுங்க சார். யாராட்டுங்க சார், ஆனா அதுக்கு முறையா பர்மிஷன் வாங்கலங்கிறது. நான் என்ன கேக்குறேன்னா, அந்த நிகழ்ச்சி ஒரு அரங்கத்திற்கு உள்ளாக நடைபெற்ற நிகழ்ச்சி. சரி, அந்த நிகழ்ச்சியில் ஏற்பட்ட இந்த விபத்துக்கு கூட 11 பேர் இறந்து போன விபத்துக்கு கூட அரசு அதிகாரிகள் அனைவரையும் பணி நீக்கம் செஞ்சு உரிய நடவடிக்கை அந்த அரசு மேற்கொண்டது. ஆனால் இது பொது இடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி. இங்கு கட்டுப்பாடுக்கு மீறி அளவுக்கு எதிர்பார்த்தை விட அளவுக்கு அதிகமாக கூட்டம் என்ன ஒரே நிமிடத்தில் வந்து சேர்ந்தார்களா? பல மணி நேரங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக சேரும் பொழுது உளவுத்துறை என்ன செய்யிட்டு இருந்துச்சு? காவல்துறை கணிக்கிறது அவங்க வேலை இல்லையா? நிர்வாகம், தமிழக அரசு நிர்வாகம் அதை கண்காணிச்சு பொதுமக்கள் பெருமளவு கூடுகின்ற கூட்டத்தில் அரசு வந்து இத்தனை பேர் வராங்க, இத்தனை மணிக்கு வராங்கன்னு எச்சரிக்கை யாருக்கு கொடுக்கணும் சார்? இது யாருடைய பணி? பேசலாம், யாருடைய பொறுப்பு? இது பொறுப்பு பொறுப்பு இல்லையா? சரி, பொறுப்பு பொறுப்பா நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஒரு சின்ன பிரேக்கப் சரிங்க. அவர் வந்து ஒரு ஆளான்னு கேட்டதுக்கு உங்களுக்கு அவ்வளவு கோபம் வருது. நியாயம் நான் ஒத்துக்கிறேன், அவர் அப்படி பேசியும் இருக்கக்கூடாது. ஆனா நீங்க வந்து ஒரு 4 நிமிஷம் 40 நொடிக்கு வினாடிக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறாரு. அதுல
நேரடியா சொல்றாரு, சிஎம் சார் உங்களுக்கு பழி வாங்கணும்னு தோணுதுன்னா என்ன பழி வாங்குங்கன்ட்டு. இதை நாங்க எப்படி எடுத்துக்கிறது சார்? அனைத்து மேடைகள்லயும் இப்போ அனைத்து மேடைகளிலும் பேசும்பொழுது ஆளும் திமுகவையும் முதலமைச்சரையும் நீங்க நார்மலா பேசுறதுக்கும் இல்ல எதிர்த்து நீங்க பேசுறாரு. நார்மலா பேசுறதுக்கும் 40 பேர் செத்த பிறகு பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல சார். ஒரே ஒரு நிமிஷம் சார், சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் அமைதியா இருங்க. சொல்லுங்க. கரூர் மாவட்டத்தில் அங்கங்க இருக்கக்கூடிய, அதாவது திமுகவில் இருக்கக்கூடிய ஆபாச பேச்சாளர்கள் விடவா இங்க தாவேக்கால பேசிட்டாங்க. திமுகவில் இருக்கக்கூடிய ஆபாச பதிவாளர்களை போலவா தாவேக்கால ஐடி விங்ல இருக்கவங்க செயல்பட்டாங்க. தாவேக்காக்கு ஐடி விங்ல இருந்து எங்க நான் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் தவறாமல் போனுங்கிறது. அப்படி இருக்கும்போது நேற்று மட்டும் ஆறு பேர் சமூக ஊடகத்தை சார்ந்த சமூக ஊடகவியலாளர்கள் 6 பேர் கைது செய்யப்பட்டாங்க. உங்களுக்கு தெரியும் ஃபெலிக்ஸ், அவர் வந்து நீதிமன்றம் நேற்று இரவு இவரை கைது செய்த தவறு வெளியிட்டிருக்கு. பிணையில கைது செய்த முறை தவறு ஜாமீன் எதனால ஜாமீன் கொடுக்குறாங்க? சரி சார், சார் கொஞ்சம் இருங்க சார். அவர் பேசிட்டு சார் கொஞ்சம் அமைதியா இருங்க சார் ப்ளீஸ். சரிங்களா? அப்ப தொடர்ந்து சமூக ஊடகவியலாளர்கள் நீங்க வந்து நீங்க உறுதியா இருக்கிறீங்களா? நீங்க வந்து இந்த திமுக தான் வந்து இந்த 41 பேர் சாவுக்கு காரணம், இது அரசியல் சதிதான் விசாரணை முடிவு செய்யும். ஆனா முதல் சுற்றுல முடிவு பண்ணிட்டு சொன்னீங்க சார். முடிவு பண்ணி, அதாவது நீங்க அந்த மாதிரி நீங்க வந்து ட்விஸ்ட் பண்ணி நீங்க தான் சார் சொன்னீங்க, நான் ஒன்றும் சொல்லலையே சார். நான் வந்து இதுல வந்து சதி இருக்குன்னு குற்றச்சாட்டு தான் வைக்கிறோம். நாங்க இந்த நிகழ்வில் சதி இருக்கு குற்றச்சாட்டு தான் வைக்கிறோம். நீங்க வைக்கிறீங்க. ஆமா, குற்றச்சாட்டு தான் கட்சி வைக்கல. உங்க கட்சி இதுவரை வைக்கலையே. கட்சி வச்சிருக்கு. எங்க வச்சிருக்குன்னு எங்க சார் வச்சிருக்கீங்க சார்? 3 நாள் கழிச்சு பேசுறாரு. அபிஷியலா நீங்க வச்சிருக்கீங்களா? நீங்க என்ன பண்றீங்க? ஊர்ல இருக்கக்கூடிய சின்ன பசங்களை எல்லாம் தூண்டி விட்டு பேச வைக்கிறீங்க. பார்ட்டி வச்சிருக்கா? இன்னைக்கு அவங்க கேக்குறாங்க சார், அவங்க கேக்குறாங்க. ஒரு பொறுப்பான ஒரு எதிர்க்கட்சி, நீங்க நிர்வாக கோளாறுகளை மறைக்க பிறர் மீது குற்றம் சுமத்துவதில் நீங்க நோக்கமா இருக்கீங்க. உங்க மேலையும் சார்ஜ் பொதுவெளியில் எழுந்திருக்குது. அதனால எங்களுக்கு ஒரு 3ஆம் கட்ட அமைப்பினுடைய விசாரணை தேவை. உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கிறாங்க உங்க பார்ட்டி சார். இருங்க ஒரு நிமிஷம். உங்க கட்சியோ அல்லது கட்சியை சேர்ந்த அதிகாரப்பூர்வ ஏதாவது ஒரு தளத்திலையோ நீங்க எங்களுக்கு இது மேல பொலிட்டிக்கல் கான்ஸ்பிரசி தான் இதுக்கு காரணம்னு எங்கேயாச்சும் நீங்க சொல்லியிருக்கீங்களா? நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கோம் சார். மதுரை உயர் நீதிமன்றத்தில் அபிடேவிட் தாக்கல் பண்ணி அபிடேவிட் எடுத்துக்கிட்டாங்களா? அபிடேவிட் தாக்கல் பண்ணியிருக்கோம் சார். பண்ணியிருக்கீங்க, அக்செப்ட் பண்ணிருக்கோமே. நீ உங்களுக்கு அனுப்பியிருக்கோமே. இல்ல கோர்ட் எடுத்துக்கிச்சா முதல்ல நம்பர் பண்ணதான் சார். அது வந்து நீதிமன்ற விடுமுறையில் இருக்கிறதுனால அதனுடைய நடைமுறைகள் வேறுங்கிறதுனால அது தள்ளி போயிருக்கே தவிர, பட் உங்க ஊடகத்துக்கே கொடுத்துருக்கோம் நாங்க. சரி பேசலாம்.